நாட் அண்ட் இப்போ ரீசெண்டாக சாப்டர் 1132 வந்துச்சு இல்லையா, அதில் ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர் ஷிக்கி ஸ்காப்பர் கபன் இவங்களாம் இல்லாமல் அந்த ஒரு கேரக்டர் லூயிஸ் அர்னாட்டா தான் இருக்கணும். ஸோ அவர் இந்த சாப்டருடைய எண்டில் ஒரு வார்னிங் கொடுத்துருப்பாரு. என்னன்னா, டு நாட் லிங்கர் தேர் ஃபார் டூ லாங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு வார்னிங் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் எல்பாஃபில் தான் ரொம்ப வருஷமா இருந்திருக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த லூயிஸ் அர்னாட் வந்து அந்த மிஸ்டீரியஸ் மேனா இல்லாமல் அவருடைய உண்மையான நேம் லூயிஸ் டி அர்னாட்டாவும் இருக்க சான்ஸ் இருக்கு. எப்படின்னா, இந்த ஒரு கேரக்டர் மட்டும் டீக்ளன் மெம்பரா இருந்தார்னா இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே டிஸ்மிஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. டிஸ்மிஸ் அப்படி இல்லைனா இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே பொய்ன்னு போர்ட்ரே பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. அதனால தான் அவருடைய புக்கை ஒஹாரா ஸ்காலர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய லைப்ரரியில வச்சிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு தெரியும் இல்லையா, அதனால தான். சரி, அந்த புக்ல அந்த அளவுக்கு என்னதான் சீக்ரெட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புக் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோரர்ஸ் உடைய அட்வென்ச்சரை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ அந்த புக்ல அவங்களுடைய அட்வென்ச்சர் மட்டும் இல்லாம இந்த வேர்ல்டுடைய சீக்ரெட்ஸும் இருந்திருக்க சான்ஸ் இருக்கு. இதனால தான் இந்த புக்கை அந்த கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க